அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கி அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள். இறைவனிடம் கையேந்துவோம் என்பது பற்றிய காணொலியை தொடராக நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 2. இறைவனிடம்தான் பிரார்த்திக்க வேண்டும். அதாவது அகிலங்களை அனைத்தையும் படைத்து நம்மையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்ற இறைவனிடம் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கக்கூடிய ஒரு காணொளி தான் இது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு பிறகு நம்ம சம்பவத்துக்கு போவோம். நம்முடைய இயலாமையை உணர்ந்து நம்மை விட வலிமை மிக்க இறைவனிடம் முறையிடுவது தான் பிரார்த்தனை என்ற அடிப்படையை கூட விளங்காதவர்கள் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். தாங்களாக கற்பனையாக செதுக்கி கொண்ட கற்சிலைகளிடம் முறையிடுவோரும் அதிகமாக இருக்கின்றார்கள். நம்மை விட கோடான கோடி மடங்கு தாழ்ந்த நிலையில்தான் அந்த கற்சிலைகள் உள்ளன என்பதை அவர்கள் பகுத்தறிவு சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்துகின்றார்கள். இறந்தவர்களை புதைத்துவிட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டவரிடம் பிரார்த்திப்பவர்களும் நம்மில் உள்ளனர். அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு அவர் இறந்ததே அசைக்க முடியாத சான்றாக இருந்தும் அதை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க நேரமில்லை. உயிருடன் வாழும் மகான்கள் எனப்படுவோர் நம்மை போலவே உண்பவர்களாக, மலத்தை வயிற்றில் சுமந்தவராக, நோய், கவலை, முதுமை உள்ளிட்ட எல்லா பலவீனமும் கொண்டவராக இருப்பது பளிச்சென தெரிந்தும் அதை கவனத்தில் கொள்ளாமல் அவர்களிடமே பிரார்த்தனை செய்பவர்களாகவும் நாம் பரவலாக காண்கிறோம். இன்னும் மிருகங்கள், பறவைகள் மற்றும் அற்பத்திலும் அற்பமான படைப்புகளிடம் பிரார்த்தனை செய்பவரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இவை அனைத்தையும் இஸ்லாம் வன்மையாக மறுக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. என்றென்றும் உயிரோடு இருப்பவன், எந்த தேவைகளும் இல்லாதவன், நினைத்ததை செய்ய வல்லவன், எந்த பலவீனமும் அற்றவன் ஆகிய தகுதிகள் ஒருங்கே அமையப்பெற்ற ஒருவனிடம், அதாவது இறைவனிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்வதற்கு எந்த நியாயமும் இல்லை. சிந்திச்சு பாருங்கள். அவர்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை இனி அடுத்தடுத்த பதிவுகளில் இன்ஷா அல்லாஹ் நாம் காண்போம். தெளிவாக மார்க்கத்தை உணர்ந்து அதை பின்பற்றக்கூடிய அறிவுடைய மக்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக, நபிமொழியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய இறைவனிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா.